ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையே ஆண்டர்சன் டெண்டுல்கர் கிரிக்கெட் டெஸ்ட் தொடர் இங்கிலாந்தில் நடந்தது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 2இல் இங்கிலாந்தும் 1இல் இந்தியாவும் வென்றன. ஒரு போட்டி டிரா ஆனதால் 5வது மற்றும் இறுதி போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. தொடரை சமன் செய்ய இந்த போட்டியில் வென்றாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இந்திய அணி களம் இறங்கியது. அதே சமயம் இதில் வென்று கோப்பையை தட்டி செல்லும் முனைப்புடன் இங்கிலாந்து வீரர்கள் களம் கண்டனர். இந்தியா முதல் மற்றும் 2வது இன்னிங்ஸில் முறையே 224 மற்றும் 396 ரன்கள் எடுத்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 247 ரன் எடுத்தது. 374 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை துவக்கிய இங்கிலாந்து அணிக்கு முதலில் சற்று சறுக்கல் ஏற்பட்டாலும் பின் சுதாரித்த வீரர்கள் அதிரடியாக ஆடினர். இதனால் இங்கிலாந்து அணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்தது. இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் சற்று விரக்தி அடைந்தனர். ஜோ ரூட் மற்றும் ஹாரி புரூக்கின் அடுத்தடுத்த சதம் இந்திய வீரர்களை சற்று அசைத்து பார்த்தது. எனினும் விடாமுயற்சியுடன் ஆடிய நம் வீரர்கள் 367 ரன்னுக்கு இங்கிலாந்தின் அனைத்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தி 6 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்த போட்டி தொடர் 2-2 என சமனானது. இந்த போட்டியில் இந்திய பேட்டர் ஜெய்ஸ்வால் சதம் விளாசினார். இந்திய பவுலர்கள் சிராஜ் 9 விக்கெட்டும் பிரசித் கிருஷ்ணா 8 விக்கெட்டும் கைப்பற்றி இந்திய அணியின் வெற்றிக்கு வித்திட்டனர். போட்டியின் 4ஆம் நாள் ஆட்ட முடிவில் இங்கிலாந்து அணியின் கை ஓங்கி இருந்ததைக் கண்டு தீவிர கிரிக்கெட் ரசிகரான காங்கிரஸ் எம்பி சசி தரூர் இந்திய அணியை விமர்சித்து கருத்து பதிவிட்டார். இந்த நேரத்தில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் விராட் கோலியை மிகவும் மிஸ் செய்கிறேன். அவரது துடிப்பான ஆக்ரோஷமான செயல்பாடு, அசாத்திய திறமை, அருமையான ஃபீல்டிங் ஆகியவை இந்த போட்டி தொடரை வேறு நிலைக்கு கொண்டு சென்றிருக்கும். ஆனால் இப்போது அது சாத்தியம் இல்லை என தற்போதைய இந்திய அணியின் செயல்பாட்டை விமர்சித்திருந்தார். 5ஆம் நாள் ஆட்டத்தில் அசாத்திய திறமையை வெளிப்படுத்திய இந்திய வீரர்கள் போட்டியில் த்ரில் வெற்றி பெற்று தொடரை சமன் செய்தனர். இதையடுத்து ஓப்பனாக மன்னிப்பு கேட்டு சசி தரூர் கருத்து பதிவிட்டார். நம் ஹீரோக்களுக்கு சபாஷ். என் வார்த்தைகள் பொய்து போயின. நம் வீரர்கள் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இந்திய வீரர்களே, உங்கள் திறமையை கண்டு வியக்கிறேன். என்னை மன்னியுங்கள். நேற்றைய நிலை எனக்கு கொஞ்சம் அவநம்பிக்கையை ஏற்படுத்தியது. ஆனாலும் சிராஜ் நம்பிக்கையை கைவிடாமல் வெற்றியை சாத்தியப்படுத்தியுள்ளார். இந்திய வீரர்களுக்கு பாராட்டுகள் என சசி தரூர் கூறியுள்ளார்.